மத்திய அரசு முடிவு செஞ்சப்ப அன்னைக்கு எதிர்த்த ஸ்டாலின் இன்னைக்கு அதே தப்ப அவரே பண்ண போறாரு. திமுக அரசோட இந்த முடிவு சமூக நீதிய சாவு குழியில புதைப்பதற்கு சமமாதான் பார்க்கப்படுது. மக்கள் எல்லாரும் உச்சக்கட்ட ஆத்திரத்துல இருக்காங்க இந்த விடியா வீணா போன ஆட்சியால. ஸ்டாலினோட இந்த விடியல் ஆட்சி வந்ததுல இருந்து ஸ்கூல் காலேஜ்னு அனைத்து அரசு துறையிலையும் நிரந்தர ஊழியர்களை நியமிக்காம ஒப்பந்த ஊழியர்களை நியமிக்கிறதையே வழக்கமா வச்சுட்டு வருது. இப்ப சைலண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னொரு துரோகத்தையும் பண்ண போகுது. அது என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்க 22 பல்கலைக்கழகங்கள்ல இருக்க பணியிடங்களை தற்காலிக ஊழியர்களை வைத்தே இந்த அரசு நடத்திட்டு வருது. 50% மேல ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கு. அதுல 30% இடஒதுக்கீடு இல்லாம தற்காலிக ஊழியர்களை அரசு நியமிக்க போகுதாம். இதுல என்ன பாதிப்புனா, PhD முடிச்சவங்க குவாலிஃபைடா இருக்கிற நிறைய பேருக்கு அரசு துறையில வாய்ப்பு கிடைக்காம போக போகுது. அதுவும் இல்லாம தற்காலிக பணியிடங்கள் நிரப்பப்படுறதால இடஒதுக்கீடும் அதுல கடைபிடிக்க முடியாம போக போகுது. இப்படி எவ்வளவு காலமா தான் இந்த விடிய அரசு ஊழியர்களோட வயிற்றுல அடிக்க போகுது? இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசு பணியில இருந்து 8144 பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க. லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போக போற மாணவர்கள் அங்க ஆசிரியர்கள் இல்லாம இருந்தா மாணவர்களோட கல்வி கேள்விக்குறியாகாதா? 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் காலியா இருக்கும் போது ஏன் யாரையும் பணி நிரந்தரம் செய்யாம தற்காலிக பணியிடங்கள்ல எல்லாரையும் நியமனம் செய்யறதுனால அரசு ஊழியர்களோட போராட்டமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. 2022 இணை செயலாளர் இயக்குனர் பணியிடங்களுக்கு இந்திய ஆட்சி பணி அல்லாத ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை நியமிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு செஞ்சப்போ அந்த சமயத்துல ஸ்டாலின் மத்திய அரசை எதிர்த்து நின்னவரு இன்னைக்கு அவரே தமிழக மக்களுக்கு எதிராக அந்த முடிவை எடுக்க தயாரா ஆயிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும்னு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த திமுக இப்ப அரசு ஊழியர்களுக்கு துரோகத்தையும் பள்ளி கல்லூரி மாணவர்களோட எதிர்காலத்திலையும் விளையாடிட்டு இருக்கு இந்த நாசக்கார ஸ்டாலின் ஆட்சி.